ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போறது மிளகு தக்காளி கீரை பொரியல் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வயித்துல உருவாகக்கூடிய புழு, பூச்சி, அதற்கப்புறம் நமக்கே வந்துட்டு வாயில, வயித்துலயோ ஹீட்னால புண்ணு இன்னும் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா, அது வந்து சீக்கிரமா வந்து கண்ட்ரோல் ஆகும். நாங்க வந்துட்டு 2 கட்டு கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு கட்டு வந்துட்டு ரூ. 15, 2 கட்டு ரூ. 30ன்னு சொல்லியிருந்தாங்க. கீரைய வந்து எப்படி பொரியல் செய்ய போறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம். ஆஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சூண்டா போயிரும். மாரி வந்துட்டு இலைகள மட்டுமே வந்து தனியா எடுத்துக்கலாம். முனியில மட்டுமே வந்துட்டு கொஞ்சம் வந்து காம்போட எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்துட்டு ஆஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கீரை வந்துட்டு நமக்கு இவ்வளோ தான் வந்து கிடைச்சிருக்கு. பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு குப்பை தான். அந்த காம்பு தான் வந்து அதிகமா இருந்துச்சு. இப்ப கீரைய வந்துட்டு ஒரு 2 தடவ வந்து நல்லா வந்துட்டு தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்துட்டு நம்ம வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கையில சுருட்டி எடுத்துட்டு, அத வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, சின்ன சின்ன பீஸா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோன்னு. பாத்திரத்துல வந்துட்டு 150 எம்எல் வரைக்குமே வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெய். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அது வந்துட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறோம். எல்லாமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கோங்க. நாங்க வந்து பெரிய வெங்காயம் தான் வந்துட்டு சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் கீரை வந்துட்டு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அத மைண்ட்ல வச்சுட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடலாம். எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா கரண்டி வச்சு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க. போட்டு வதக்க வதக்க பாருங்க எந்த அளவுக்கு கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியே சரியா போகும். ஸோ நீங்க வந்து குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்க வந்துட்டு சும்மா 1/2 டம்ளர் மட்டுமே வந்து கீரை வேகிறதுக்காக மட்டுமே வந்து சேர்த்துக்கிறோம். கூட வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க. வந்துட்டு கிளறி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சுருங்க. கீரை வந்துட்டு நல்லா வேகிற அளவுக்கு. இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டைம் ஆச்சு பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டு அந்த தண்ணி எல்லாமே வந்து வத்துற அளவுக்கு சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. சிம்லேயே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்க வதக்க பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். உள்ளே வந்துட்டு அதை சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் கிளறி விடுங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்துட்டு அடுப்பில் வச்சுருக்காதீங்க. அதனுடைய டேஸ்ட்டே வந்துட்டு மாறிடும். நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீரை வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. 2 கட்டு கீரை வந்து வாங்கிட்டு வந்தால் கீரை வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆள் வந்துட்டு ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு தான் வந்து கீரை வந்து வந்திருக்கு. நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாப்பிட பழகி விடுங்க. ரொம்ப நல்லது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது போல் ரெசிபீஸ்க்கோ இது போல் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்முடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.